கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் விடிய விடிய மழை பெய்து வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், கன்னியாகுமரி மாவட்டத்தில் விடிய விடிய மழை பெய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க. அங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் இந்த நிலையில் அடுத்த 12 மணி நேரத்தில் அது புயலாக வலுப்பெறும் என வானிலை நிலையம் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் நேற்று மாலை முதல் தொடர்ச்சியாக கனமழை என்பது பெய்து வருகிறது. ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 4 தினங்களாக விட்டு மழை என்பது பெய்து வந்தாலும் நேற்று மதியம் முதல் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகள் முதல் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை என்பது பெய்து வருகிறது. இதனால் இங்கிருக்கும் அணைகள் அதே போன்று நீர்நிலைகளுக்கும் நீர்வரத்து என்பது வர துவங்கியிருக்கிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறம் கடற்கரை பகுதிகளை பொறுத்த அளவில் கடல் சீக்கிரமாக காண முடிகிறது. பல பகுதிகளில் சூறை காற்றும் தற்பொழுது வீசி வருவதால் இன்று ஆயிரக்கணக்கான மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாத ஒரு நிலை தற்பொழுது இங்கு இருந்து வருகிறது. குறிப்பாக முட்டம், அதே போன்று குளச்சல், தேங்காய்பட்டினம் உள்ளிட்ட துறைமுகங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான நாட்டு படகு மீனவர்களும் சரிதான். அதே போன்று ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் அந்த விசைப்படகு மீனவர்களும் மீன்பிடிக்க செல்லவில்லை. மாறாக ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் மீனவர்களும் உடனே கரை திரும்ப வேண்டும் என மீன்வளத்துறை ஒரு எச்சரிக்கையை தற்பொழுது விடுக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக இந்த பெங்கல் புயல் காரணமாக குமரி கடல் பகுதி, மன்னர் வளைகுடா, அதே போன்று தென்கிழக்கு வங்காள விரிகுடா, அந்தமான் பகுதி, தென் கேரளா பகுதி போன்ற பகுதிகளில் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லக்கூடாது எனவும் அங்கு மீன் பிடித்துக் கொண்டிருந்தால் ஏற்கனவே மீன்பிடிக்க சென்று விட்டு அவர்கள் கரை திரும்பாமல் இருந்தால் உடனே கரை திரும்ப வேண்டும் எனவும் மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி வரும் 28ஆம் தேதி நாளைய தினம் வரையிலும் இந்த எச்சரிக்கை தொடரும் எனவும் தொடர்ச்சியாக அந்த புயலின் நிலவரத்தை பார்த்து வரும் நாட்களிலும் இந்த எச்சரிக்கை மாற்றி அமைக்கப்படலாம் என்றும் தற்பொழுது மீன்வளத்துறை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் ஒருபுறம் மழையும் அதே போன்று மறுபுறம் இந்த சூறைக்காற்று வீசி வருவதால் குமரி மாவட்டத்தில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கை என்பது மிகப்பெரிய பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றே கூற வேண்டும். கிருஷ்ணவேணி, வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் விடிய விடிய கனமழை பெய்துள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்.